முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவினால் காலமானார் என்ற செய்தி மிகுந்த வருத்தத்தை தருகிறது. அவர் நாட்டின் மிக உயரிய பதவிகளை அலங்கரித்து அனைவராலும் போற்றப்பட்ட தலைவராக திகழ்ந்தார். நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் அவர் மேற்கொண்ட செயல்பாடுகள் அரசியல் கடந்து இன்றளவும் அனைவராலும் பாராட்டப்படுகிறது. பேராசிரியராக, பொருளாதார நிபுணராக, ரிசர்வ் வங்கியின் தலைவராக, பாரத பிரதமராக அவர் ஆற்றிய பணிகளை நாடு என்றென்றும் நினைவில் வைத்திருக்கும் என கூறி ஆளுநர் கைலாசநாதன் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு செய்தி ஆழ்ந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிப்பதாக உள்ளது. உலகம் போற்றும் பெருமைக்குரிய டாக்டர் மன்மோகன் சிங் இந்திய பொருளாதார மறுமலர்ச்சியின் சிற்பியாக திகழ்ந்தவர். சிறந்த நாடாளுமன்றவாதியாகவும் இந்திய அரசியல் கண்ணியமிக்க தத்துவமான தலைவராகவும் விளங்கியவர். 10 ஆண்டு பிரதமராக பதவி வகித்த அவர் சாமானிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என அனைவருக்கும் வளர்ச்சி என்பதை அடிப்படையாக கொண்டு அவர் செயல்படுத்தி திட்டங்களையும் பொருளாதார சீர்திருத்தங்களையும் தேசம் என்றும் நினைவில் வைத்திருக்கும். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவரின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான மன்மோகன் சிங் வயது மூப்பின் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தீவிர அரசியலில் ஈடுபடாமல் ஒதுங்கியிருந்தார். டெல்லி மோத்திலால் மார்க் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் அவர் ஓய்வெடுத்து வந்தார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் டிசம்பர் 26ஆம் தேதி உயிரிழந்தார். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவரான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு பாரத பிரதமர் மோடி மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி நாடு முழுவதும் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி புதுச்சேரி சட்டசபையில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. புதுவையில் மன்மோகன் சிங் மறைவையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை, கிறிஸ்துமஸ் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேய ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் கேக் மற்றும் ரோஜா பூக்கள் வழங்கி கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அமமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் ஐயப்ப சேவா கேந்திரா மூலம் வில்லியனூர் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் ஐயப்ப பூஜையுடன் அன்னப்பிரசாதம் வழங்கும் நிறைவு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து மாநில அன்னதான கமிட்டி, மாவட்ட நிர்வாகிகள், ஐயப்ப யோகத்தினர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டு ஐயப்பனின் அருளை பெற்றனர். அன்னப்பிரசாதம் உபயதாரர் வில்லியனூர் அன்னதான கமிட்டி பொருளாளர் குப்புசாமி குடும்பத்தினர் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் கொம்பின் ஆண்டியார்பாளையம் பேட் பகுதியில் சுமார் 650க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு தனி இடுகாடு இல்லாததால் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு 1.5 ஏக்கர் நிலம் அரசு ஒதுக்கீடு செய்து சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்காக சபாநாயகரால் பூமி பூஜை செய்து பணிகள் தொடங்கிய நிலையில் தனிநபர் ஒருவர் அந்த இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து பணிகளை தொடங்குவதாக அப்பகுதி மக்கள்
சபாநாயகர் மற்றும் ஆணையர் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சம்பவ இடத்திற்கு வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கடலூர் நெடுஞ்சாலை தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதை பற்றி தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் பிரித்திவ், ஆணையர் ரமேஷ், காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், ஆய்வாளர் கலைசெல்வன், துணை ஆய்வாளர் சண்முக சத்யா ஆகியோர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் அதிகாரிகள் அனைவரும் சம்பந்தப்பட்ட இடுகாட்டிற்கு சென்று ஆய்வு செய்தனர். அதன் பிறகு 2 தினங்களில் அந்த இடம் முழு அளவீடு செய்யப்பட்டு அறிவிப்பு பலகை வைக்கப்படும் எனவும் மற்றும் சுற்றுச்சுவர் அமைத்து தருவதாக வட்டாட்சியர் பிரித்திவ் மற்றும் ஆணையர் ரமேஷ் ஆகியோர் உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. எப்படி இப்ப நேரம் எப்படி அது ஒத்துக்கினீங்க கேக்குறேன். நீங்க சர்வேல மாறது எங்களுக்கு தெரியும் சார். நீங்க எப்படி இரு வரேன் சார். சார் ஒரு நிமிஷம் சார் அந்த பழைய எப்ப தெரியும் சார். இதை பாருங்க இது எப்படிங்களா இது எப்படி சார் கவர்மெண்ட்ல எந்த ஊர்ல சார் எங்க டிஸ்கஸ் சார் சரியா கலெக்டர் போய் நீங்க இருக்கும்போது முன்ன பண்ணி விடுங்க. இல்ல பண்ணிடலாம் இல்ல அது லேட் பண்ணாம நாங்க எப்ப என்ன சார் என்ன செய்யலாம் சொல்லுங்க. எப்ப வரலாம் நம்ம எப்ப வரலாம் அது வந்து நான் தான் சர்வே டிபெண்ட் பண்ணி முதல்ல அளந்து கொடுங்கன்னு சொல்றேன். அப்பதான் அந்த பிரச்சனை இருக்கு தெரிய வரும். அப்ப வரும்போது எனக்கு தெரியுது அளவு குறைஞ்சிட்டு அப்பதான் தெரியுது எங்களுக்கு. என்கிட்ட அன்னைக்கே ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாரு சார் இந்த மாதிரி பிரச்சனை அளவு குறையுது சொல்ல. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் சிமெண்ட் சாலை அமைத்திட 29,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பணிகள் துவங்கிடவும், தேங்காய்த்திட்டு வடக்குப்பேட் உள்ளிருப்பு சாலைகளை மேம்படுத்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் 24,75,000 ரூபாயில் சிமெண்ட் சாலை அமைத்திடவும் சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அலுவலர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சுதர்சனன், இளநிலை பொறியாளர் கோபிநாதன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்படியே வாங்க வாங்க அப்படி சொல். புதுச்சேரியில் வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி முதல் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனை வலியுறுத்தி புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அண்ணா சிலை அருகே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருப்பாதி தலைமை தாங்கினார். காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வம், மோகன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியை ஒட்டி அவ்வழியாக வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் போக்குவரத்து தொடர்பான கேள்விகள் கேட்டு சரியான பதில் அளித்தவர்களுக்கு இலவசமாக ஹெல்மெட்டை சீனியர் காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருப்பாதி வழங்கினார். நிகழ்ச்சியில் போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் நாகராஜ், கோபாலகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் 50க்கும் மேற்பட்டோருக்கு ஹெல்மெட் வழங்கப்பட்டது.
பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சேவை மையம் சார்பில் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் டிசம்பர் 28 காலை 10 மணி முதல் 2 மணி வரை நடைபெறவுள்ளது. முகாமில் 9 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. இம்முகாமில் கலந்து கொள்பவர்கள் தங்களது சுய குறிப்பு மற்றும் கல்வி தகுதிக்கான அசல் நகல் சான்றிதழ்களுடன் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. புதுச்சேரி அரசின் பெண்கள் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற வீர குழந்தைகள் தின விழாவில் ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, அரசு செயலர் நெடுஞ்செழியன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், இயக்குனர் முத்துமீனா ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் துணைநிலை ஆளுநர் பங்கேற்று பேசுகையில், வீரப்பண்பு ஏற்கனவே குழந்தைகளுக்குள் புதைந்து கிடக்கின்றது. ஒவ்வொரு குழந்தையின் உள்ளேயும் இருக்கும் இந்த வீரப்பண்பை பற்றி மற்ற குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். கதைகள் மூலமாக, படங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு தெரிந்த ஆரோக்கியமான வழிகளில் குழந்தைகளிடம் தைரியம், தன்னம்பிக்கை, தேசபக்தியை வளர்க்க வேண்டும் என ஆளுநர் கைலாசநாதன் பேசினார். தொடர்ந்து பல்வேறு போட்டிகள், குழந்தைகளுக்கான பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அன்பரசி மாதர் சங்கம் குழந்தைகளுக்கான பரிசுகள், டிராயிங் காம்படிஷன், சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ஜினியரிங் கல்லூரி மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அகில பாரத் வித்யார்த்தி பரிஷத் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாணவர் ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் தலைமை தாங்கினார். இதில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தமிழக அரசுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். நிறைவாக புதுவை கோட்ட ஒருங்கிணைப்பாளர் தீபன் நன்றி கூறினார். கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்த சைதன்யா ராமு என்பவர் தனது குடும்பத்தினருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். அவர் ஆரோவில் பகுதியில் உள்ள சொகுசு விடுதியில் தங்கியிருந்து புதுவையில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் சின்ன விராம்பட்டினம் கடற்கரைக்கு சென்ற அவர்கள் வாகனம் நிறுத்தும் இடத்தில் காரை நிறுத்திவிட்டு கடற்கரைக்கு சென்றபோது அவர்களது காரில் எச்சரிக்கை சத்தம் ஒலித்ததை கேட்டு அதிர்ச்சி அடைந்து அவர்கள் காரின் அருகே ஓடி வந்து பார்த்தபோது காரின் பின்பக்க கண்ணாடி உடைக்கப்பட்டு காரில் வைக்கப்பட்டு இருந்த மோதிரம், செயின், கம்மல் உள்ளிட்ட 5.5 சவரன் நகை திருட்டு போயிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வட்ட ஆய்வாளர் கலைசெல்வன் தலைமையில் உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் சிரஞ்சீவி, வேல்முருகன் ஆகியோர் நகை பணம் திருடிய மர்ம நபரை சிசிடிவி மற்றும் குற்றப்பின்னணியில் உள்ள நபர்களை விசாரித்து நகை பணம் திருடியது ஓடேவெளி ராஜா பிரியா நகரை சேர்ந்த சுரேந்தர் என்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்து அவரிடமிருந்து நகைகளை மீட்டு புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை உடனடியாக கண்டுபிடித்து கைது செய்து சிறையில் அடைத்த போலீசாரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். மத்திய பிரதேசத்தில் உள்ள போபாலில் தேசிய பால் டிரா குழந்தைகளின் வண்ண திருவிழா என்ற நிகழ்ச்சி பல வருடங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் டிசம்பர் மாதம் 20, 21, 22 ஆகிய 3 நாட்களில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 17 மாநிலங்கள், 5 யூனியன் பிரதேசங்களில் இருந்து சுமார் 10,000 குழந்தைகள் கலந்து கொண்டு வண்ணமயமான கொண்டாட்டங்களில் பங்கேற்றனர். பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் போட்டிகளும் அதில் இடம்பெற்றன. அங்கு நடைபெற்ற நாட்டுப்புற நடன போட்டியில் மொத்தம் 440 மாணவர்கள் கலந்து கொண்டு போட்டியிட்டனர். புதுச்சேரியில் அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து 8 மாணவிகளும், கதிர்காம
ஆனைசிவகாமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து 3 மாணவிகளும், பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியிலிருந்து 1 மாணவியும், 3 மாணவர்களும் மொத்தம் 15 மாணவர்கள் கலந்து கொண்டனர். அவர்களை வழிநடத்தி சென்றவர்கள் அன்னை சிவகாமி பள்ளியின் தாவரவியல் விரிவுரையாளர் அன்புமொழி, ஆசிரியர் பாபு, பிரசிடென்சி பள்ளியை சார்ந்த பயிற்றுநர்கள் பாலமுருகன், அறிவு தூயவன் ஆகியோர் மாணவர்களுடன் சென்றனர். மேடையில் 10 நிமிடம் நேரடி நடன போட்டி நடைபெற்றது. அதில் காவடியாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், பறையாட்டம், தப்பாட்டம், கைத்தால் இசை, தையம் போன்ற நடனங்களை ஆடி அசத்தினர். அதில் சிறப்பாக பங்கு கொண்ட தேசிய அளவில் முதல் பரிசை பெற்றனர் மற்றும் தென்னிந்திய அளவில் முதல் பரிசை பெற்றதும் இம்முறைதான். பரிசு தொகையாக 1,11,000 ரூபாயையும் ஆள் உயர கோப்பையையும் பெற்று புதுவை மண்ணிற்கு இம்மாணவர்கள் பெருமை தேடி தந்துள்ளனர். போட்டியில் பங்கு கொண்ட மாணவிகளையும் வழிநடத்தி சென்ற ஆசிரியர்களையும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி அன்னை சிவகாமி பள்ளியில் கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் அனைவரையும் வரவேற்று பேசினார். பள்ளியின் முதல்வர் எழில் கல்பனா தலைமை உரை வழங்கினார். போட்டியில் பங்கு கொண்ட மாணவிகளுக்கும் போட்டியில் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. அதனை அடுத்து வழிகாட்டிய ஆசிரியை அன்புமொழி தங்களுடைய அனுபவங்களை அனைவரிடமும் பகிர்ந்தார். அதனையடுத்து புதுவையின் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் மாணவிகளுக்கு வாழ்த்துரை வழங்கினார். இறுதியாக பள்ளியின் ஆசிரியர் பாபு அனைவருக்கும் நன்றி உரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் அலுவலர் தேவகுமாரி, பள்ளியின் ஆசிரியர்களும் மாணவர்களும் செய்தனர். ஆண்டு டிசம்பர் 26 ஏற்பட்ட சுனாமி ஆழிப்பேரலையில் ஏராளமான மீனவ மக்கள் உயிர் மற்றும் உடைமைகளை இழந்தனர். இதனை நினைவுகூரும் வகையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் பகுதியில் உள்ள சுனாமி நினைவிடத்தில் முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் ஈரன் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான ஈரம் ராஜேந்திரன் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதில் சோலைநகர் பகுதியில் உள்ள மீனவ கிராம மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரம், கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களில் சுனாமி பேரலையில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இதில் புதுச்சேரியில் மட்டும் 100க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். 1000க்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சுனாமி நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் சுனாமியால் இறந்தவர்களுக்கு புதுச்சேரி கடற்கரையில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் புதுச்சேரி ராஜபவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர் தூவி சுனாமி நினைவு சின்னத்திற்கு மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ராஜபவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜபவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் மற்றும் வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த மீனவ பஞ்சாயத்து சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.